சென்னாய் உருவி வச்சு அரைச்ச ஒரு வசிய மை இருக்குது நமக்கு. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சென்னாய் உருவியை வச்சு அரைச்ச வசிய மை. இதை வச்சு நம்ம வந்து தொழிலுக்கும் சரி, இல்லை தெய்வங்களை ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னா பில்லி சூனிய எவல் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதை தடவுறதுனால உடம்புல உள்ள அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிடும். இந்த மையை வச்சு சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் அவங்களையும் நம்ம பேச்சு கேட்குற மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அந்த அளவிற்கு ஒரு மகத்துவமான சக்தி நிறைந்தது இந்த சென்னாய் உருவி செடி. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த சென்னாய் உருவி செடியை வச்சு குலதெய்வ விஷயங்களும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் ஃபுல்லாக நீங்கள் நல்லா மாட்டு கோமியத்தில் நனைச்சி எடுத்துட்டு மஞ்சள் தடவி இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூஜை செய்யக்கூடிய பூஜை அறையில் வச்சு குலதெய்வம் வரணும், வீட்டுக்கு வரணும், இல்லை வேறு ஏதாவது தடைகள்னால வெளியிலே நின்றுச்சுனாலும் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு சென்னாய் உருவி செடி இந்த மாதிரி பௌர்ணமிக்கு தொடர்ந்து ஒரு 9 பௌர்ணமிகள் நீங்கள் 9 செடிகள் கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டிங்கனாலே போதும். உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டை விட்டு போகவே போகாது. அந்த அளவிற்கு ஒரு குலதெய்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி நிறைஞ்சதை இந்த சென்னாய் உருவி. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதை பல்லு வலிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இதோட விதைகள் இதெல்லாம். நம்ம இதை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்மீகத்திற்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் இதை வச்சு எப்படி நம்ம வசியம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி நான் முழுக்க முழுக்க உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.